மக்களுக்காண்டி தான் வர்றாரு, அவருக்காண்டி வரல. அவருக்கு அவருக்கு தேவைக்கு அதிகமாகவே புகழும் இருக்கு, பணமும் இருக்கு, ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல் இருக்கு. நாங்கள் செய்வோங்கிறோம், கேஷ் சென்சஸ் எடுப்போம், மதவாதத்தை எதிர்ப்போம், உறுதியாக இருப்போம். அதில் ஒரு 50 வருஷமா ஒரு சிம்பிள் இருக்குன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நான் அதை மறுக்கலை, அது வந்து ரியாலிட்டி. ஆனால் சிம்பிள் மட்டும் போதுமானது. நீங்க சரியா இல்லைன்னா சிம்பிளே உங்களை காப்பாத்தாது. நீங்க சொன்ன மாதிரி சமூக நீதி பாதையில கேஷ் சென்சஸ் எடுக்கலைன்னா, நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒழிக்கலைன்னா, கேள்வி கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழக செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள், வணக்கம். வணக்கம். இவர் பின்னால ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க ரசிகர்களா. ஆனா இவரோட தனிப்பட்ட திருத்தம் கோடிக்கணக்கான, சரி கோடிக்கணக்கான வச்சுக்கிறேங்க, இவரோட தனிப்பட்ட ஒரு அரசியல் ஆசைக்காக ஒரு இவங்களெல்லாம் பயன்படுத்திக்கிருக்கணுமா? விஜய் சொல்றேன், இவரோட அரசியல் ஆசைக்காக இவரோட ரசிகர்கள் எல்லாம் இவர் கூட அணித்தரன்னு நிற்கணும்ட்டு இவர் விருப்பப்படுறாரா? மக்களுக்காண்டி தான் வர்றாரு, அவருக்காண்டி வரல. அவருக்கு தேவைக்கு அதிகமாகவே புகழும் இருக்கு, பணமும் இருக்கு, ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல் இருக்கு. அவருக்கு இனிமேலுக்கு அரசியல்ல வந்து பெறதுக்கு ஒன்றும் இல்லை. திருப்பி இனிமேலுக்கு நான் அரசியல்ல வந்து இதை வாங்கணும், அதை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு புதுசா லைஃப்ல பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. அவர் வர்றதே எங்களுக்காண்டி தான், நமக்காண்டி தான், மக்களுக்காண்டி தான். பேரு புகழ் வாங்கிட்டாரு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் பிரதிநிதித்துவங்கிறத ஒன்றும் வாங்கலை. ஒன்றும் புரிஞ்சுக்குங்க, ஒரு மக்கள் சேவை. நீங்க தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு எங்க தலைவர் போயிருக்கப்போ ஒரு தாய்மார்கள் எவ்வளோ அன்பா அவங்க மேல காமிச்சாங்க. இதெல்லாம் வந்து 1000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு வராது. ஒரு எவ்வளோ பெரிய மரியாதை அன்பு வச்சிருந்தா அவ்வளோ எக்ஸைட் ஆகுவாங்க அவங்க. அந்த மக்கள் நம்ம மேல அன்பு வச்சிருக்க புரட்சி தலைவர் எப்படி நினைச்சாரோ, நம்ம மேல இவ்வளோ பெரிய அன்பு வச்சிருக்கவங்க நம்ம என்ன செய்ய போறோம்? அதனால தான் எங்க தலைவர் வராரு. தமிழக மக்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். ஓகே, அதே மாதிரி எல்லா கட்சிகளும் சொல்ற மாதிரி தான் நீங்க ஊழலை ஒழிப்புன்றீங்க, மதவாதத்தை எதிர்ப்புன்றீங்க. புதுசா என்னதான் சொல்ல போறீங்க? ஒரு விஷயம் இல்லை, எல்லா கட்சியும் சொல்றதுங்கிறது வேற, செய்யறதுங்கிறது வேற. அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். ரேவந்த் ரெட்டி பதவிக்கு வந்து ஒரு 50 நாள் கூட இருக்காது, கேஷ் சென்சஸ் அறிவிச்சிட்டாரு. ஆமா, நீங்க பதவிக்கு வந்து 3 வருஷம் ஆகி போச்சு. பெரியார் படத்தை பெருசா போட்டா மட்டும் பத்தாது. பெரியார் 1973 மறைஞ்சிட்டாரு. ஆனால் இன்னைக்கும் நான் பெரியார் மறைஞ்சதுக்கு அப்புறம் பிறந்த நபர்னா, இன்னைக்கும் பெரியார் என்கிட்ட ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துறாங்கன்னா அவரோட கொள்கை தான் காரணம். அங்கே இருக்க அவங்க டிஎம்கே பேனரில் இருக்கிற ஃபோட்டோவோ இல்லை அண்ணா ஏடிஎம்கே பேனரில் இருக்க அண்ணா ஃபோட்டோவோ கிடையாது. அண்ணா என்ன சொன்னார்? சிஐக்கு கையெழுத்து போட சொன்னாரா? அப்போது நீங்கள் என்ன ஃபோட்டோ போடுறீங்களோ அவங்க என்ன சொன்னாங்க அதில் தான் இருக்குது. ஃபோட்டோவில் இல்லை கொள்கை, செயல்பாடுகள் இருக்கு. நாங்க செய்வோங்கிறோம், கேஷ் சென்சஸ் எடுப்போம், மதவாதத்தை எதிர்ப்போம், உறுதியா இருப்போம். அதுல அதாவது விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஜெயலலிதா 2 பேரும் இருக்கும்போதே அரசியல் கட்சிக்கு வந்து எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனார். உங்களுக்கும் இப்போ விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா 2010லேருந்தே அவரோட படங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வந்தது. 2011 அதிமுக வெற்றிக்கு அணில் போல் உதவினோம் அப்படின்னு எஸ்ஐசி சொன்னதுக்கு அந்த தலைவா படத்தை நிறுத்தினாங்க. அதில் பெரிய பிரச்சனையாச்சு. இப்படி படத்துக்கு படம் அவருக்கு வந்து திமுகலையும் சரி, அதிமுகலையும் சரி, பிஜேபிலையும் சரி தொடர்ந்து ப்ரெஷர்கள் வந்துக்கிட்டே இருந்தது. விஜயகாந்த் மாதிரி இவர் அப்போவே எதிர்த்து ஏன் வரல? கமல் மாதிரி இவர் எதுக்கு இப்போ யாருமே இல்லாத இடத்துக்கு எதுக்கு வரணும்? ஏன் 2005 வரலன்னு கேட்குறீங்க? ஏன் 1972 எம்ஜிஆர் வந்தப்போ ஏன் வரல? அப்போ இவர் இல்லை, அதுதான் கான்டாக்ட். எங்க தலைவர் வந்து இப்போ தன்னோட ப்ரொஃபஷன்ல பீக்ல இருக்கார். தன் லைஃப்ல அவர் ஃபினான்ஷியலாவோ இல்லை புகழ் விஷயத்துல எல்லாத்துலேயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சிட்டார். நமக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் தந்த மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும்னு நினைக்கிறார், வர்றார். இப்போதான் நினைக்கிறாரு. கண்டெஸ்ட் இந்த கான்டெக்ட்னு இருக்கு பாலிடிக்ஸில். சரி, கேஷ் சென்சஸ் விஷயம் காங்கிரஸ் கட்சி இப்போ ஏன் சொல்கிறேன், முன்னாடி மண்டல் கமிஷன் வரப்போ எதிர்த்தாங்க, மறுக்க முடியுமா? மண்டல் கமிஷன் வரப்போ விபி சிங்க எதிர்த்தாங்க, இப்போ ஆதரிக்கிறாங்க. அப்போ ஏன் அப்போ எதிர்த்தீங்க? இப்போ ராகுல் காந்தி, இப்போ ராஜீவ் காந்தி அவர்கள் எதிர்த்தாங்க, அவரோட பையன் ஆதரிக்கிறார்.
பையன் ஆதரிக்கிற நம்ம வரவேற்கிறோம்ல முழு மனசோட. அதற்காண்டி அவர் கட்சிக்குள்ளே பல எதிர்ப்புகளை சந்திக்கிறார். எனக்கு நமக்கு தெரியும். ஆமா. கட்சிக்குள்ளேயே கட்சிக்காரங்களே ராகுல் காந்தி அவர்களை எதிர்க்கிறாங்க. எவ்வளவு பேர் எதிர்த்தாலும் நான் சமூக நீதியில உறுதியா இருப்பேங்கிறாங்கல்ல. அப்போ உறுதியா இருக்கிறதுனால தானே நமக்கு வந்து அவர் மேல ஒரு ஈர்ப்பு வருது. அந்த மாதிரி நாங்க உறுதியா இருக்கோங்கிறோம். அந்த நம்ம நம்ம என்ன சொல்றோமோ அதுல உறுதியா இருக்குமா, அதுதான் மேட்ரு. ஏன் நீங்க அப்ப பண்ணல, ஏன் இப்ப பண்ணல அப்படின்னா, இப்ப பண்றோம்ல, அதுல உங்களுக்கு எதுவும் மாற்றம் இல்ல. வர்றோம்னா வந்துட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, களத்துல சந்திப்போன்ட்டாரு தலைவர். களத்துல வருவோம், நாங்க என்னென்ன சொன்னோமோ அதை செய்வோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் பாலிடிக்ஸ் இங்கே அதிகம் இருக்குது. ஏன்னா இப்போ மக்கள் சாதாரண ஒரு கிராமத்தில் வாக்குச்சாவடிக்கு போகிறாங்கன்னா அந்த இவிஎம் மிஷினில் ஒரு மிஷினில் 16 இருக்கும். 16க்கு மேலே போட்டிட்டாங்கன்னா 2 மிஷின் வைப்பாங்க. அதில் முதல்ல தேசிய கட்சி, அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அதுக்கப்புறம் தான் சுயேட்சைகள்லாம் வரும். சுயேட்சைகள்லாம் பெரும்பாலும் நிற்கிறது வந்து 2வது பேலட் பாக்ஸ்க்கு போயிடும், 2வது இவிஎம்க்கு போயிடும். இப்படி இருக்கும்போது அவங்க சின்னத்தை பார்க்குறாங்க. பார்த்து அப்படி தான் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு வயதான மூதாட்டியோ இல்லை ஒரு வயசானவரோ அப்படி தான் சின்னத்தை பார்த்து தான் குத்துவாங்க. ஆனால் இப்போ விஜய்ங்கும்போது விஜய் எல்லா இடத்துலையும் போட்டியிட முடியாது. அந்த வேட்பாளரோட ஃபோட்டோவும் அதில் இருக்கும். அந்த வேட்பாளர் இவர் விஜய் கட்சியை சேர்ந்தவர், இந்த சின்னம் இவருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் போட முடியும். அப்படி இருக்கும்போது சிம்பிள் பாலிடிக்ஸ்லேருந்து எப்படி நீங்கள் வெளியே வர போறீங்க? விஷயம் சிம்பிள் ஒரு வேல்யூ இருக்குது, அதை நான் மறுக்கவே இல்லை. இப்போ ஒரு 50 வருஷமாக ஒரு சிம்பிள் இருக்குன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, நான் அதை மறுக்கலை. அது வந்து ரியாலிட்டி. ஆனால் சிம்பிள் மட்டும் போதுமானது இல்லை. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் இருக்கிறப்போ அந்த கட்சி தோத்ததே கிடையாது. 77லேருந்து 87 டிசம்பர் அவர் மறைகிற வரையும் அந்த கட்சி தோத்ததே கிடையாது. பாரிங் அந்த 1980 நடந்த எம்பி எலெக்ஷன். அது காரணம் அப்போ இந்த இந்திரா காந்தி அம்மாவோட ஃபேக்டர். அது விட்டுருங்க, அது எம்பி எலெக்ஷன் கண்டஸ்ட். எம்என்ஏ எலெக்ஷன்ல தோத்ததே கிடையாது. ஆனா அதே சிம்பிள் ஜெயலலிதா அம்மா கிட்ட போகுது, வாஸ் அவுட் ஆகி டெபாசிட் போகுது 96ல அந்த அம்மா. அதே சிம்பிள் தானேங்க. தோக்கவே தோக்காத சிம்பிள் 96ல எப்படி டெபாசிட் போச்சு? அப்போ நீங்க சரியா இல்லைன்னா சிம்பிளே உங்களை காப்பாத்தாது. நீங்க சொன்ன மாதிரி சமூக நீதி பாதையில கேஷ் சென்சஸ் எடுக்கலைன்னா, நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒழிக்கலைன்னா, மாநில உரிமைன்னு சொல்லிட்டு என்ஐஏ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கையெழுத்து போட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னதை செய்யலைன்னா, சிம்பிளே இல்லாட்டியும் கட்சியை கொண்டு போய் அடை வச்சுட்டு சிஐ கையெழுத்து போட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் சிம்பிள் லெட்டரில் உதயசூரியன் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 1996 நடந்த மாதிரி தான் நடக்கும். அப்புறம் 2001 ஜெயிச்சாங்க, திருப்பி மாற்றி மாற்றி தோத்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் பாருங்க, அவர் எட்டலை வந்து கிடைச்சிருச்சு, ஓபிஎஸை நீக்கிட்டாரு. சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலையிலையும் திருமதி சசிகலா அவங்க வந்து அந்த அம்மா வந்து ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலையில கூட எடப்பாடியை வந்து சிஎம் ஆக்கிட்டு போனாங்க, ஐயா எடப்பாடி அவர்களை. இப்போ ஆனால் இப்போ அவங்க கட்சியில் இல்லைன்ட்டாங்க, ரெட்டலை வாங்கிட்டீங்க, 8 தேர்தலில் ஏன் தோக்குறீங்க? கண்டெஸ்ட் புரியுதா? 66 ஜெயிச்சிருக்காங்கல்ல, கண்டெஸ்ட் புரியுதா? 8 தேர்தலில் ஏன் தோக்குறீங்கன்னு கேட்டேன். நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்கன்னு சொன்னேன்னா ஏன் தோத்துட்டீங்க? சிம்பிள் ஒரு மேட்டர் இல்லைன்றீங்க. சிம்பிள் மேட்டருங்க, ஆனால் சிம்பிள் மட்டும் மேட்டர் கிடையாதுங்கிறேன். நீங்கள் மக்கள்கிட்ட அதிருப்தி வாங்கினீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. ஆனால் சிம்பிளுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஆனால் அது லிமிட்டட். நீங்கள் வெற்றி பெற அளவுக்கு சிம்பிள் இருந்தால் போதும்பா, நான் என்ன வேணா பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா 96ல் நடந்ததான் நடக்கும். டிஎம்கேனாலும் சரி, காங்கிரஸ் டிஎம்கேனாலும் சரி, ஏடிஎம்கேனாலும் சரி. இதே ரெட்டல சிம்பிள் டெபாசிட் போச்சா இல்லையா பர்கூரில்? ஆமாம். சரிங்க சார், அடுத்தடுத்த மூவ்கள் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.